வணக்கம். மனதுக்கு இறை ஈகை ஈரம் வேண்டும். வண்டிக்கு துருசு வேண்டும். ஆம். மனதுக்கு இறை ஈகை ஈரம் வேண்டும். வண்டிக்கு துருசு வேண்டும். வண்டிக்கு துருசு இருந்தால்தான் வண்டி சுழற்சியாகும். இல்லாட்ட ஸ்ட்ரக் ஆகும். மனதுக்கு ஈகை ஈரம் இருந்தால் தான் மன சிதைவு வராது. மனம் சங்கடம் வராது. ஒருவர் கேட்கிறார் இன்னொருவரிடம், "ஏன் உடம்புக்கு முடியலையா? ஏன் ஒரு மாரியா இருக்குன்னு?" கேட்குறார். அவர் சொல்கிறார், "உடம்புக்கு நல்லா தான் இருக்கு. மனசுக்கு தான் சரியில்லை" அப்படிங்கிறார். அப்போ மனசுக்கு சரியில்லைங்கும்போது மனது இயல்பாக வைத்துக்கொள்ள வேண்டும். மனதை அடக்கக்கூடாது. மனதை அடக்கி நிலையை கடந்து விட வேண்டும். மனதை இயல்பாக பறவை போல விட்டுவிட வேண்டும். மீண்டும் அதிக எதிர்பார்ப்பு, அதிக பற்று மனதை வெயிட்டுப்படும். மனதை கவ்வும். அதிக எதிர்பார்ப்பும் இருக்கக்கூடாது. அதிக பற்று இருக்கக்கூடாது. இருக்கணும். எதிர்பார்ப்பு இருந்தாலும் இறை சார்ந்த நிலையில் அதை கொண்டு போன ஒழிய அதிக பற்றுமே மன நிலையை கொஞ்சம் ரொம்ப பற்றானது மனத்தினுடைய அது பற்றில் ஏற்ற இறக்கம் வரும்போது மனதை தான் கவ்வும். அதுலேயும் சீராக இருக்க வேண்டும். அதே போல் மனது இப்போ எவ்வளவு சுமக்கணுமோ அவ்வளோதான் சுமக்க முடியும். இப்போ வீட்டில் உள்ள 5 பேரையும் மனசில் வச்சு சுமக்க முடியாது. உங்களால் சுமக்க முடியாது. அவருடைய நிலையிலே அவருடைய இறை இயக்கத்தில் தான் அவருடைய ஆன்மா போயிட்டு இருக்கு. நம்மளால் ஒன்றுமில்லை என்று தான் அதை நாம் எண்ணிக்கொள்ள வேண்டும். அதே போல் வண்டி குறிப்பிட்ட அளவு வச்சுக்கிடுவாங்க. இதனுடைய வண்டிக்கு இவ்வளவுதான் பாரம் ஏற்ற வேண்டும்னு ஒரு பெர்மிட்டை கொடுத்துருவாங்க. அதுக்கு மேலே ஏற்றும் போது அச்சு ஒடியலாம். வண்டியினுடைய நிலை மூவ் ஆகாது. இல்லாட்ட ஏதாச்சும் விபத்தை உண்டாக்கலாம். ஏதாச்சும் ஒன்று வாரி விடும். அதனால் இரண்டுமே இந்த 2 நிலைக்குமே இறை இயக்கத்தில் தான் நம்ம மனது இறை இயக்கத்தில் இருக்குது. வண்டி நமது இயக்கத்தில் இருந்தாலுமே அதுவுமே அதனுடைய அளவோடு இருந்தால் தான் வண்டியும் ஓடும். மனதனுடைய நிலையை சுமையை அளவுக்கு மீறி சுமக்க